பெரியவர். லுக் அட் அவர் புல்லட்டின் ஒன்ஸ் அகெயின். நம்முடைய புல்லட்டினை இன்னும் ஒரு வசை நீங்கள் பார்க்கும்படிக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த புல்லட்டினில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நீங்கள் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் மேல் பகுதியில் நம்முடைய கருப்பொருள், பிப்ரவரி மாதத்தின் கருப்பொருள் என்ன என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you have our church calendar in the house, you will see every month's theme already spelled out in the calendar. இந்த கேலண்டர் உங்கள் வீட்டில் இருக்கும்னா அந்த கேலண்டரில் ஒவ்வொரு மாதத்துக்குரிய தலைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதத்தின் தலைப்பு என்ன? காட்ஸ் கிரேஸ் அண்ட் மர்சி. ஆண்டவரின் கிருபை மற்றும் இரக்கம் என்றதான ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது திருத்தம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 4-5 என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். I picked up from Ephesians, corrected there, chapter 2 verses 4 and 5. All right, பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே அவர் பேச வல்லவர். ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். Based on the theme for the month, we have a theme for today. இந்த தலைப்புக்கு கீழே, மாதத்தின் தலைப்புக்கு கீழே நமக்கு இந்த நாளில் முதல் தலைப்பானது வருகிறது. What is the theme for today? God's mercy that restores. நமக்கு இந்த மாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பானது மீட்டெடுக்கும் தேவனின் இரக்கம் என்று சொல்லி உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகின்றேன். இதை எந்த வேத பகுதியில் இருந்து நாம் பார்க்கிறோம்? சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் சங்கீதத்திலே வசனம் 1-12 வரைக்கும். God's mercy that restores. I have picked up Psalms 51 verses 1-12. This psalm is written by King David. இந்த சங்கீதத்தை எழுதினவர் யார்? தாவீது அரசன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி அவர் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவத்தை முறையிட்டாராம் என்று நாம் பார்க்கிறோம். David wrote this psalm, Psalm 51. When did he write this psalm? When he sinned and when he was confronted, when he realized that he was a sinner, he burst out in prayer to God. And that was the prayer of this psalm. என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் எடுத்துக்கொள்கிற அடிப்படையான வசனம், out of the 12 verses in Psalm 51, I have picked up one key verse, and that key verse is verse 1. உங்க கையில் பேன் இருக்குன்னு இல்லையா? குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் கூட நீங்கள் கோடிட்டு கொள்ளத்தக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 51ஆம் சங்கீதத்தை என்னோடு கூட நீங்க கவனிக்கும்படிக்கு உங்களை கேட்கிறேன். I call you to come. Let's hear this psalm in both languages. Let's hear in English and then let's follow it in Tamil. நான் வாசிக்கிறேன், எனக்கு என்னோடு கூட கேளுங்க. Listen to me. Psalm 51 and verse 1. Have mercy upon me, O God, according to your loving kindness, according to the multitude of your tender mercies. Blot out my transgressions. நாம் கேட்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஹல்லேலூயா. தாவீது எழுதுகிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படியே என் மீது இரக்கம் காட்டும் என்று தாவீது எழுதுகிறார். According to the multitude of your tender mercies, he calls out to God and he says, blot out my transgressions. ஆண்டவரிடத்திலே தாவீது ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய மகா இரக்கத்தின்படி
என்னுடைய பாவத்தை ஆண்டவரே நீக்கி அருளலாம் என்று தாவீது எழுதினார். அப்போ தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் பாவம் செய்தவராக, when David wrote Psalm 51, he was a sinner who was eager to repent. இவர் ஒரு பாவியாக பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக அவர் ஏங்கி தவித்து எழுதின ஒரு சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. First of all, I would like to share with you, I want to bring you to Acts of the Apostle chapter 13. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, if you will come to verse 22, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், Acts of the Apostle chapter 13 and verse 2, it says, David was a man who was called as a man after God's own heart. அந்த வசனத்தை கவனியுங்கள். அவன் தேவ இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. தேவ இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். He was a man after God's heart. But here when you come to Psalm 51, you realize that David was a sinner. தாவீது தேவ இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் இருந்தாலும் கூட அவர் இந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதும் போது அவர் பாவம் உடையவராக அவர் எழுதுகிறார். எனக்கு என்னத்தை தாரும்? சுத்த இருதயத்தை தாரும், என் பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவர்கிட்ட அவர் கதறி எழுதின ஒரு சங்கீதம். David wrote and he said, Lord, create in me a clean heart, for I am a sinner. So David, when he wrote Psalm 51, he was a broken man. He was broken, so he wrote and he said, Lord, have mercy, tender mercy upon me. என் மீது மனம் இறங்கும் என்று தாவீது ஆண்டவரை நோக்கி எழுதினான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தாவீது என்பவன் தேவ இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன், ஆனாலும் அவன் மனிதன் என்றபடியினாலே அவன் ஒரு கட்டத்திலே பாவத்திலே விழுந்தான் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு பயங்கரமான பாவத்திலே தாவீது விழுந்தான். இதை நாம் இன்னும் கொஞ்ச நேரத்திலே கவனிக்க போறோம். We are going to look at the sin that David committed. And my people of God, இந்த தாவீது இந்த 51வது சங்கீதத்தை எழுதும் போது அவர் மேலோட்டமாக பாவ அறிக்கை செய்யவில்லை. அவர் மனம் உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்தார். There is a difference between confessing sin. Sin can be confessed on the surface without repentance. Just on the lips you can confess your sin. உன் பாவத்தை உன் நாவல் நீ என்ன செய்யலாம்? நீ அறிக்கை செய்யலாம். உன் பாவத்தை மேலோட்டத்திலே நீ அறிக்கை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார்? What God would love to hear from you when you confess your sin. He would love to hear from you that you confess your sin from the depth of your heart. My people of God, when you look at Psalm 51, you realize that David did not confess his sin on the surface or just on the lips, but it came from the depth of his heart. இன்னைக்கு கூட பாஸ்டர் ஒவ்வொரு நாளும், every Sunday you come to church, pastor will take a moment to ask you to confess your sin. உன் பாவத்தை அறிக்கை செய் அப்படின்னு பாஸ்டர் என்ன செய்வார்? ஒரு வலியுறுத்துதல் கொடுப்பார். நம்ம அறிக்கை செய்வோம், நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோம். டோன்ட் யூ? நீங்க பாவத்தை அறிக்கை செய்வது உண்டா? பாஸ்டர் சொல்றார், யாரெல்லாம் இப்போ பாவத்தை அறிக்கை செய்ய விரும்புறீங்களோ பாவத்தை அறிக்கை செய்வோம் வாருங்கள். எல்லாரும் பாவத்தை அறிக்கை செய்யறோம்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவத்தை நம்ம அறிக்கை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாவத்தை அறிக்கை செய். அப்போ எப்படி நீ பாவத்தை அறிக்கை செய்யற? நீ உன் பாவத்தின் நாவல அறிக்கை செய்யறியா, அல்லது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ அறிக்கை செய்யறியா? தாவீது எப்படி அறிக்கை செய்தான்? 51ஆம் சங்கீதத்திற்கு வரும்போது தாவீது மேலோட்டமாய் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அறிக்கை செய்ய. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் கன்ஃபெஷன். ஒரு பாவ அறிக்கையிலேயே ஒரு
அருமை என்ன என்றால், அந்த பாவத்தை எப்படி நம்ம அறிக்கை செய்யணும்னா உள்ளத்திலிருந்து அறிக்கை செய்யணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அவர் நம் உள்ளந்தரியங்களை அறிகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். Why do we need to confess from the depth of our heart? Because our God is a God who searches our hearts. He knows our heart. If you have something else inside your heart, but on the surface you confess your sin, God knows it. You can do it to your parents, you can do it to your father, to your mother, but not to God. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்பா அம்மா கிட்ட மேலோட்டத்தில் சாரி அம்மா அப்படின்னு சொல்லலாம், சாரி அப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மா நினச்சிக்குவாங்க என் பிள்ளை பரவாயில்ல சாரி சொல்லிட்டான் அப்படின்னு. அப்பா அம்மா மனம் என்ன செஞ்சிடும்? மனம் இறங்கிடும். ஆமென். ஆனால் பிரியமானவர்களே, அப்பா அம்மாவு ஏன் நீ சாரி சொன்ன, மேலோட்டத்தில் சொன்ன, ஒரு நாவல சொன்ன, அப்பா அம்மா நீ சொன்ன சாரியை ஏற்றுக்கொண்டாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. என் பிள்ளை நாவல அறிக்கை செய்ததுனால அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் உள்ளத்தை அறிகிறவர். ஆமென் சொல்லுவோமா? He knows our heart. Shall we say amen? அவருக்கு தெரியும். இன்னைக்கு கூட நீ பாவத்தை அறிக்கை செய்யும் போது விளையாட்டுத்தனமா நீ அறிக்கை செய்த, இன்னைக்கு கூட நீ பாவத்தை அறிக்கை செய்யும் போது நீ அமைதியா இருந்த. எல்லாரும் பாவத்தை அறிக்கை செய்யறாங்க, நீ மட்டும் அறிக்கை செய்யாம நீ மட்டும் அமைதியா நின்றுட்டு இருந்த. அந்த பாவம் அங்கேயே இருக்கிறது. அந்த பாவம் இன்னும் மன்னிக்கப்படல. என் பிரியமான தேவ பிள்ளையை, எப்போதும் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் நீ பாவத்தை அறிக்கை செய்யும் போது உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. So what do we understand? We understand that David confessed his sin from the depth of his heart. That is why he received tender mercies. Shall we say amen? தேவனுடைய பூர்ண ஒரு இரக்கத்தை தாவீது பெற்றார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. David was forgiven. God restored David. Amen. தாவீது மன்னிக்கப்பட்டார். தாவீதை ஆண்டவர் மீட்டார். These are two different things. My people of God, God forgave David and he restored David. தாவீது என்ன செய்தார்? ஆண்டவர் அவரை மன்னித்தார், அவரை விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். இன்னைக்கு நம்ம இதை குறித்து ஒரு 3 பாடங்கள் கற்றுக்கொள்ள போறோம். We are going to learn 3 thoughts from this subject for today. இன்றைக்கு இதில் இருந்து நம்ம ஒரு 3 காரியத்தை கற்றுக்கொள்வோம். முதல்ல என்ன செய்வோம்னாக்கா, let us go to the first study. We will go to 2 Samuel chapter 11. 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திற்கு நீங்கள் என்னோடு வரத்தக்க உங்களை கேட்கிறேன். வாருங்கள். Come with me to 2 Samuel chapter 11. Alright. இந்த 11வது அதிகாரத்தில் தான் நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? தாவீதுடைய பாவம் அது என்ன என்று நாம் முழுமையாய் அறிந்து கொள்கிறோம். We tend to realize the sin that David committed. தாவீது அவன் செய்த பாவம் என்ன என்றதை நாம் பார்க்கிறோம். தாவீது யுத்தத்துக்கு போகணும். You know, in the olden days, kings will lead the army to war. யுத்தத்தில் பிரபுக்கள், ராஜாக்கள் என்ன செய்வார்களாம்? அவர்களுடைய இராணுவத்திற்கு முன்பு அவர்கள் தான் படை விரித்து யுத்தத்திற்கு போவார்கள். So David is supposed to go into war. There was a war and David was supposed to go into war. ஆனால் தாவீது என்ன செய்தார்? யுத்த வீரர்களை யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு தாவீது அவருடைய அரண்மனையிலே தங்கி விடுகிறார். அல்லேலூயா. I want you to come to 2 Samuel chapter 11. And here is an experience that David had. What was the experience? David was supposed to go into war. Usually in the olden days, the kings will lead the army into war. But there was a war and David stayed back in his palace. And his army was going into war. David was all alone. And he was in the upper floor.
அவர் மேல் அறையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? விளாவிக் கொண்டிருக்கிறார். He was in the palace, in the rooftop, and he was there walking around. அவர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறார். அப்போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் பெத்ஷிபா குளித்து கொண்டிருக்கிறதே பார்த்தானா. வேதம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. Let's come into the scripture. If you will come from 2 Samuel chapter 11, 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்னோடு கூட வசனம் 2 to 5 வரைக்கும் நீங்கள் கவனிக்கும்படிக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Let's read this portion. இந்த பகுதியை நாம் கவனிப்போம். நான் வாசிக்கிறேன். முதலாவது நீங்கள் கேட்கும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். I will read. It reads, hold on, 2 Samuel. சற்று பொறுங்கள். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 துவங்கி 5 வரையில். Then it happened one evening that David arose from his bed and walked on the roof of the king's house. And from the roof he saw a woman bathing. And the woman was very beautiful to behold. So David sent and inquired about the woman. And someone said, is this not Bathsheba, the daughter of Eliab, the wife of Uriah the Hittite? Then David sent messengers and took her, and she came to him, and he lay with her, for she was cleansed from her impurity, and she returned to her house. And the woman conceived, so she sent and told David and said, I am with child. நாம் கேட்போம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினாள். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாக பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவன் அவளிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். கவனித்து பாருங்கள். தாவீது பாவம் செய்தான். அவன் வீட்டில் மேல் பகுதியில் விளாவிக் கொண்டிருக்கிறான். ஒரு ஸ்திரீ அவள் குளித்து கொண்டிருக்கிறதை கண்டு அவள் யார் என்று விசாரித்து அவளோடு கூட உறவு கொண்டு அவள் குழந்தையோடு இருக்கிறாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போது கவனியுங்கள். 2வது ஒரு வேத பகுதி வசனம் 14 to 17 வரையிலும். Look at the second part of the scripture. It comes from verses 14 to 17, where it says, Then in the morning it was so that David wrote a letter to Joab and sent it by the hand of Uriah. And he wrote in the letter saying, Set Uriah in the forefront of the altar's battle and retreat from him, that he may be struck down and die. So it happened while Joab besieged the city that he assigned Uriah to a place where he knew there were valiant men. Then the men of the city came out and fought with Joab, and some of the people of the servants of David fell, and Uriah the Hittite died also. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி யூரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்தில் மும்முரமாய் நடக்கிற போர் முகத்தில் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின் வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபிட யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். கவனித்து பாருங்க. முதல் பாடமாய் நாம் கற்றுக்கொள்கிற the first lesson that we learn comes from 2 Samuel chapter 11. We have seen 2 portions of the scripture.
2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே நாம் 2 பகுதி வசனங்களை பார்க்கிறோம். தாவீது பாவம் செய்தான். அந்த பாவத்தை மறைத்து வைக்க இந்த பெத்ஷெபாவின் புருஷனான ஊரியாவை யுத்தத்தின் மேடையில் முன்புறத்தில் விட்டு அவன் அங்கு மாண்டு போகும்படி உத்தரவாதம் கொடுத்தான். அப்ப தாவீது ஒரு பாவத்தை மறைப்பதற்காக கொலை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது வேதம் சொல்லுகிறது தேவ இருதயத்திற்கு ஏற்றதான ஒரு மனுஷன். இவனுடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது கற்றுக்கொள்கிறோம், இப்படி தேவ இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் திடீரென்று பாவம் செய்தான் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ தாவீதுடைய வீழ்ச்சி, டேவிட்ஸ் டவுன்ஃபால், தாவீதுடைய வீழ்ச்சி. இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? தாவீதுடைய பாவமும் தாவீதுக்கு வந்த விளைவையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். We can learn some things about David. David's downfall, sin and its consequences. பாவமும் அதனுடைய விளைவையும் நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. எப்படி ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறது? We have to learn about the mercy of God. Here is a man in the form of King David, and he was a man after God's heart. But here comes a moment when David falls because of sin, because of lust. நல்ல கவனியுங்கள், தேவனுடைய இரக்கத்தை குறித்து இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ராஜாவாய் இருக்கிறான், பாவம் செய்கிறான், பாவத்தில் விழுந்து விடுகிறான். ஹல்லேலூயா. இப்ப தேவ சந்நிதியிலே இவன் வர நிற்கிறான், பாவத்தோடு நிற்கிறான், கரையோடு நிற்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவானா? இவன் விபச்சார பாவத்தில் விழுந்தது மட்டுமில்லாமல் இவன் கொலைக்காரனாக தேவ சந்நிதியிலே நிற்கிறான். Can you imagine? He was not only an adulterous man, but to cover up his adultery, he also went to the extent of murdering Uriah. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? இவன் மீது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாரா? Will God be favorable? Will God be merciful to this man? Though he was after God's heart, இவன் தேவனுடைய ஒரு இருதயம் உடையவனாக இருந்தாலும் கூட இவனுக்கு இரக்கம் கிடைக்குமா? ஐயோ, இவன் பாவம் செய்தவன் என்று நாம் சொல்லுவோம். We will say that he is a sinner. True, he is a sinner. Will he repent? Will he receive God's forgiveness? அவனுக்கு தேவ மன்னிப்பு கிடைக்குமா என்று நாம் பிரியமானவர்களே வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? I want to speak about one man. ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் சபையிலே அவன் நிறைய பொறுப்புகளிலே இருந்தான். ஆமென். நிறைய பொறுப்புகள். There was a young man by the name of Jonathan. He was in a very good position in the church. And my people of God, he was a respected man of God. இவன் தேவனால கனம் பெற்ற ஒரு மனுஷனாய் இருந்தான். இவன் ஒரு நல்ல ஸ்தானத்திலே சபையிலே அவன் பணியாற்றி கொண்டு வந்தான். ஆனால் ஒரு நாள் இந்த ஜானத்தன், பிரியமானவர்களே, அவன் தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிறான். இந்த this Jonathan was seated in the house of the Lord all alone one day. ஒரு நாள் தனிமையாய் அவன் ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இவன் கையில் என்ன தெரியுமா இருக்கிறது? ஒரு பழைய கிழிந்த ஒரு வேதம் அவன் கையில் இருக்கிறது. This Jonathan had a Bible in his hand. It was a torn old Bible. He was holding in his hand, but his hand was trembling. அவன் கை ஆடிக்கொண்டு அந்த வேதத்தை அவன் கையில் அவன் ஏந்தி கொண்டு இருக்கிறான். அவன் திறக்கிறான். அவன் திறந்து சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் சங்கீத புஸ்தகத்திற்கு வருகிறான். He comes, he opens the old Bible and he opens to Psalm 51.
அந்த 51வது சங்கீதத்தை வாசிக்கிறான். அவன் இருதயம் அவனுக்குள்ளார அவனை வாதிக்கிறது. அவன் வேதனை அடைகிறான், நெருக்கப்படுகிறான். ஏன் தெரியுமா? அவன் எதை வாசித்து கொண்டிருக்கிறான்? அவன் தாவீதுடைய பாவத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பாவம் அவனை அழுத்தி கொண்டிருக்கிறது. நான் தாவீதை போலவே பாவம் செய்தவனாய் இருக்கிறேன் என்று அங்கே ஆலயத்திலே தனியாய் உட்கார்ந்து கொண்டு கையை நடுங்கிக்கிறவனாக கையில் வேதத்தை வைத்து கொண்டு இவன் என்ன செய்கிறான்? அந்த 51ஆம் சங்கீதத்தை இவன் வாசிக்கிறான். He reads Psalm 51, seated in the church all alone with the whole Bible. He reads Psalm 51 and he was thinking, just as how David had sinned. Oh Lord, I sit here as a sinner. I have sinned. I have sinned. I have sinned. பிரியமானவர்களே, இவன் தன்னுடைய பாவத்தை எண்ணி இவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். He is crying out his heart because similarly he too has sinned. இவனும் அதே போல பாவம் செய்தவனாய் இருக்கிறான். இவனை குறித்து இன்னும் கொஞ்சம் சொல்லுன்னா, இவன் ஆண்டவரை ஆலயத்திலே ஆராதனை செய்கிற கூட்டத்தோடு ஆராதனை செய்தவது மட்டுமல்லாமல் அவன் துதிகளை ஏறெடுத்தவனாக இருந்தான். அது மட்டும் அல்ல, அநேகருக்கு குறிப்பிட்டு வாலிப பிள்ளைகளுக்கு இவன் ஆலோசகனாய் இருந்தான். அல்லேலூயா. You know, he was in a good position. He was a worship leader in the church. He was also among the young people. He was a mentor to the young people. He gave counseling. He guided young people. வாலிப பிள்ளைகளை அவன் சரிவர நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு காலம் பாருங்க. இப்படிப்பட்டதான ஒரு காலத்திலே அவன் வாழ்க்கையிலே மெதுவாக ஒரு பாவம் ஒன்று அவனுக்குள்ளார நுழைய ஆரம்பித்தது. You know how sin comes into our life? It doesn't come all of a sudden. It doesn't come overnight. But sin creeps in slowly. பிரியமானவர்களே, பாவம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளார வருகிறது? அந்த பாவம் திடீரென்று வருவது அல்ல. ஆனால் அந்த பாவம் மெதுவாக ஒரு மனுஷனுக்குள்ளார வர ஆரம்பிக்கிறது. மனுஷன் என்ன செய்கிறான்? கொஞ்சமாக அவன் விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறான், பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் சிந்தனை அவன் சிந்தையிலே வரும்போது அந்த பாவ சிந்தனையை அவன் அப்படியே அந்த சிந்தையிலே எண்ணி மகிழ ஆரம்பிக்கிறான். He begins to allow sin to come into his mind and he enjoys about it in his mind. So what is happening? Sin is slowly creeping in. பாவம் மெதுவாக அது என்ன செய்கிறது? அந்த பாவம் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. ரகசியமாக அவன் மெசேஜஸ் அனுப்புகிறான், அவன் தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கிறான். இப்படியாக பிரியமானவர்களே, இந்த ஜானத்தின் வாழ்க்கையிலே பாவம் வந்துவிட்டது. ஒரு நாள் அவன் மனசிலே சிந்தையிலே பாவம் அடங்கியிருந்த இந்த பாவம் செயலிலே வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. பிரியமானவர்களே, இந்த பாவத்தின் விளைவுனால பாதிக்கப்பட்டான். அநேகருக்கு தெரிய வந்தது. அப்போது பிரியமானவர்களே, அவன் வெட்கப்பட்டவனாய் நிற்க நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையின் ஊழியங்களில் இருந்து நீக்கப்பட்டான். சபையின் ஊழியங்களில் இருந்து அவன் நீக்கப்பட்ட போது அவன் வெட்கப்பட்டவனாக ஆலயத்துக்கு எப்போதும் முன்புறத்தில் இருக்கிறவன் இப்போது பின்னிலையிலே நிற்க ஆரம்பிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவம் ஒரு மனுஷனை ஜானத்தினை உடைத்தது. Sin crept in and slowly sin took root in Jonathan's life. And what happened? It shattered his life. அவனுடைய வாழ்க்கையை
அது உடைத்து போட்டது. முன்ன பார்த்தா ஜானத்தனை குறித்து பெருமையாய் பேசுவார்கள், ஆனால் இப்போ ஜானத்தனை பார்க்க கூட யாரும் மாட்டேன்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மோசமான நிலையில் இருக்கும் போது தான் இவன் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த வேதத்தை எடுத்து அவன் புலம்பிக் கொண்டு கைகள் ஆடிக்கொண்டு இருக்கிறவனாக தேவ சந்நிதியிலே அவன் நிற்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. ஆண்டவரே, தாவீதை போல அல்லவா நானும் பாவியாய் இருக்கிறேன். ஐயோ, நான் பாவியாய் இருக்கிறேன். ஐம் அ சின்னர், நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி என்று சொல்லி தாவீது புலம்பினது போல அங்கே ஜானத்தன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். நான் பாவம் செய்தேன், அநியாயம் செய்தேன், பிறர் வாழ்வை நான் கெடுத்தேன் என்று சொல்லி தாவீது அங்கே புலம்புகிற ஒரு நேரம். பிரியமானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். கம் வித் மீ டு ஜேம்ஸ் சாப்டர் 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 14-15 வசனத்தை கவனியுங்கள். But each one is tempted when he is drawn away by his own desires and enticed. Then when desire has conceived, it gives birth to sin. And sin, when it is full grown, brings forth death. நாம் பார்க்கிறோம், வாசியுங்கள். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. வசனம் அங்கே சொல்லுகிறது, அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாவத்தினால இழுக்கப்பட்டு அதில் சிக்குண்டவர்களாக சோதிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுடைய பாவத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, அது ஒரு நாள் திடீரென்று செய்த பாவம் அல்ல. தாவீதுடைய பாவம் திட்டம் போட்டு அந்த பாவத்துக்குள்ளார அவன் மெதுவாக அவன் சிக்கிக் கொள்ளுகிற அளவுக்கு அந்த பாவத்துக்கு ஆளானான் என்று நாம் பார்க்கிறோம். Look at David. It was not just a one day sin, but it was a sin that slowly crept into David, and it took him deeper and deeper and deeper into sin. அவனை ஆழத்துக்குள்ளார கொண்டு போனதாம். பாவத்தின் ஆழத்துக்குள்ளே அவன் சிக்குண்டவனாய் போனான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர் என்றதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய இராணுவத்தை கூட்டிட்டு போயிருந்தானாக்கா, as usual, if David would have taken the army and led the army in the front, David would not have sinned. But because David neglected his duty, அவருடைய பொறுப்பை அவர் பொறுப்பெடுக்காமல் இருந்தபடியினாலே தாவீது பாவத்துக்கு ஆளானான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொன்று என்ன பார்க்கிறோம், தாவீது பாவத்தோடு விளையாண்டான், பாவத்துக்கு விட்டு கொடுத்தான். டேவிட் played with sin. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தோடு விளையாண்டு கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பாவத்தோடு விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். How sin comes into our life, it doesn't come overnight. It comes, and then one day when you give into sin, you are into it, you are absorbed into sin. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பாவம், எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தாவீதுடைய இன்னொரு பாவம் என்ன தெரியுமா? ஒரு பாவத்தை மறைக்கத்தக்க அவன் செய்த பல பாவங்கள் என்று நாம் பார்க்கிறோம். To cover up one sin, David had to sin and sin. தாவீது மேல் ஓட்டமாக அல்ல, ஆனால் ஆழமாய் பாவம் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, சொல்லுவோமா அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீ எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். ஆமென். Where you should be, there you should be. David should have been in the war, but he was reluctant one day and he sinned. அவன் பாவம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். So God calls us to be where we are. Shall we say amen?
உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், உன் கண்களை நீ காத்துக்கொள். மத்தேயு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை நீங்க கவனித்தீங்கன்னா இயேசு இப்படியாக சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கவனியுங்கள். But I say to you that whoever looks at a woman to lust for her has already committed adultery with her in his heart. நாம் கவனிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. ஆதலால் பிரியமானவர்களே, முதல் பாடமாக நாம் கற்றுக்கொள்ளும் the first lesson that we learn from David is and even Jonathan is this, that David fell. Why did he fall? Because of a sin and its consequences he had to face. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அவன் வீழ்ச்சி அடைந்தான். ஏன்? அவனுடைய பாவம், அதனுடைய விளைவு என்று நாம் பார்க்கிறோம். Secondly, I want to teach you. Come with me to Psalm 51. வாருங்கள், இப்போது நம்ம சங்கீத புஸ்தகத்தில் 51ஆம் சங்கீதத்திற்கு திரும்பி வருவோம். Let's come to Psalm 51. Alright, Psalm 51, I want you to look at verses 3 and 4. வசனங்களை கவனியுங்கள். வசனம் 51ஆம் அதிகாரத்திலே 3ஆம் 4ஆம் வசனம். I will read. It says, for I acknowledge my transgressions and my sin is ever before me. Against you, you only have I sinned and done this evil in your sight, that you may be found just when you speak and blameless when you judge. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தாவீது எப்போ இந்த சங்கீதத்தை எழுதினார்? If you will go to 2 Samuel, once again, let's go back to 2 Samuel. 2 சாமுவேல் புஸ்தகத்துக்கு திரும்பி வருவோம். அதில் நீங்கள் 12வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, தாவீது இடத்திலே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். யாரை அனுப்புகிறார்? ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி விடுகிறார். அப்போது தாவீது என்ன செய்கிறார்? தாவீது இடத்திலே தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீர் தான் அந்த பாவத்தை செய்தேர், நீர் தான் அந்த பாவத்தை செய்தேர். You know, Nathan the prophet gives a description of the sin, and when David reacts to it, then Nathan says, do you know who is that sinner? Nathan says, it is you, O king. நீரே அந்த பாவத்தை செய்தேர் என்று தாவீது இடத்திலேயே சுத்தி காட்டின போது தாவீது பாவத்தை அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். David could have covered up. David could not cover after this. பிரியமானவர்களே, தாவீது இவ்வளவு நாளா இந்த பாவத்தை மறைத்து வைத்தான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீர்தான் அந்த பாவத்தை செய்தீர் என்று சொன்னபோது தாவீது அந்த பாவத்தை அதுக்கு மேலே அவனால் அடக்கி வைக்க முடியவில்லை. ஆண்டவருடைய பிள்ளையை, நீ ஆலயத்துக்கு வருகிறாய், ஒவ்வொரு வாரமும் நீ வரும்போது ஆலயத்தில் உன் பாவத்தை சுட்டி காட்டப்படுகிறது. உன் பாவத்தை அறிக்கை செய் என்று ஆண்டவர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஒவ்வொரு வாரமும் உன் கண்ணு மண்ணுக்கு உன் பாவம் வந்து நிற்கிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தாவீது கண்ணு மண்ணுக்கு பாவம் வந்து நிற்குது. ஐயோ, நான் தான் அந்த பாவி என்று அந்த உணர்வு தாவீதுக்கு வந்தபோது தாவீது அங்கே வசனத்தை கவனிங்கள். 13வது வசனத்திலே அவன் பாவத்தை அறிக்கை செய்தான் என்று வேத வசனம் சொல்லி. Look at chapter 12 and I want you to look at verse 13, because in verse 13 when Nathan the prophet confronted David and said, you are the sinner, and then David was able to confess his sins in verse 13. Look at it. It says, then David said to Nathan, I have sinned against the Lord. And Nathan said to David, the Lord has put away your sin, you shall not die. அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்றான். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் நாம் இந்த சங்கீத புஸ்தகத்திலே 51ஆம் சங்கீதத்திலே வசனம் 3-4 நாம் பார்க்கிறோம். தாவீது பாவத்தை அறிக்கை செய்தான். Hallelujah. Let's read again. Go back to Psalm 51 and let's read verse 3 and 4 one more time. For it says, David writes in this psalm and it says, for I acknowledge my transgression and my sin is ever before me. Verse 3 மட்டும் வாசிப்போம். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா. தாவீது பார்க்கிறார், தாவீது பாவத்தை அறிக்கை செய்கிறார், என் பாவம் என் கண் முன்பே இருக்கிறது. நாம் சொல்லுவோம் ஆமென். Every sinner, I want you to understand, until you do something about the sin will always be before you. Look at Jonathan. He was in the house of the Lord with trembling, holding a Bible, and he was reading Psalm 51 because sin was just in front of him. He has to do something about that sin. அவன் கண் முன்பு அந்த பாவம் நின்று கொண்டே இருந்தது. அவன் அந்த பாவத்தை குறித்து ஒன்றை செய்யாத வரையிலும் அவன் கை நடுங்கிக் கொண்டு அவன் வேதத்தை ஏந்தி இருந்தாலும் அந்த பாவம் அவன் கண்ணு முன்னுக்கே நிற்கிறது. வேதம் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறது? Do you know what the Bible teaches us? Go to 1 John. 1 யோவான் புஸ்தகத்திற்கு வாருங்கள். Come with me to 1 John and I want you to come to chapter 1 and come to verse 9. It says, if we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. கேளுங்கள் அந்த வார்த்தையே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? பைபிள் சொல்லுகிறது, இங்க ஜோனத்தன் பாவம் செய்தவனாய் இருக்கிறான், இங்க தாவீது அரசன் பாவம் செய்தவராய் இருக்கிறார். ஆண்டவர் இங்க நிற்கிறார். ஆண்டவர் அவர் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறவராய். அல்லேலூயா. God stands here willing to forgive our sins if we will do something. Amen. நாம் ஒன்றை செய்வோமே என்றால் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க ஆவலாய் இருக்கிறார். What do you need to do? நீ என்ன செய்யணும்? அவர் கண்களில் உனக்கு இரக்கம் கிடைக்குன்னா நீ என்ன செய்யணும்? பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். தாவீது மனம் திரும்பினான். தாவீது மனஸ்தாபப்பட்டான். பிரியமானவர்களே, பாவத்தை நாவல அறிக்கை செய்த பத்தாது, உள்ளத்தில் இருந்து தாவீதை போல மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. தாவீது என்ன செய்யல? மற்றவங்க கிட்ட அந்த பழிய போடல. பத்ஷெபா தான் அந்த பாவத்தை செய்தால் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. தாவீது பாவத்தை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆதாம் என்ன செய்தார்? ஏன்பா பாவம் செய்தன்னு கேட்ட உடனே அவன் உடனே அவன் மனைவியான ஏவாளை காட்டின. இவள் தான். அவள் என்ன செய்தாள்? அந்த சர்ப்பம் தான். You know, we tend to pass the buck. We tend to say, not me, not me. நாம் சொல்லுவோம், நான் அல்ல, நான் அல்ல. அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பாவம். அல்லேலூயா. பாவம், பைபிள் சொல்லுது, பாவம் எங்க படுத்திருக்கா? நம்முடைய வாசப்படியிலே படுத்திருக்குதாம். அல்லேலூயா. இன்னைக்கு தாவீதை போல நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோமே என்றால் ஆண்டவர் நம்மை மன்னிக்க இங்கே காத்து கொண்டிருக்கிறார். If we will come to God like David and Jonathan and confess our sins, our God is able to forgive us. Shall we say amen? Hallelujah. கர்த்தருக்கு மகிமை. சொல்லுங்க ஆமென். தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, இந்த ஜோனத்தனை குறித்து நாம் வருவோம். ஜோனத்தன் எங்கே இருக்கிறான்? ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பைபிளை கையில் வைத்து கொண்டு பைபிளை திறக்கிறான். எந்த புஸ்தகத்துக்கு திறந்தான்? சங்கீத புஸ்தகம். எத்தனாவது அதிகாரம்? 51ஆம் சங்கீதம். அதில் தாவீதுடைய பாவம், தன் பாவத்தை நினைத்து ஆண்டவர்கிட்ட புலம்பிக் கொண்டு
இந்த யோனத்தான் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த யோனத்தானுக்கு எங்கேயும் போக வழியே இல்லை, யாருக்கிட்டையும் போக முடியல, தன் மனைவி இடத்துல போக முடியல, பிள்ளைகளிடத்துல போக முடியல, தன் சபையாருக்கிட்ட போக முடியல, யாருக்கிட்டையும் போக முடியல. ஹல்லேலூயா. அப்போது தான் இந்த யோனத்தான் தாவீதை நினைத்தான். நாம் சொல்லுவோம் ஆமென். தாவீதை யார் வந்து சந்தித்தது? நாத்தான் தீர்க்கதரிசி. தாவீது விழுந்து அங்கே ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே என் மேலே இறங்குங்க, மனம் இறங்குங்கன்றது போல அவன் அந்த 1வது வசனத்தை அவன் வாசித்தான். அல்லேலூயா. அப்போ அவன் தெரிந்து கொண்டான், என் பாவம் ஆண்டவருடைய உக்கிரகத்தை கொண்டு வருகிறது, ஆனால் மறுபக்கத்திலே ஆண்டவருடைய அன்பும் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. God is a God who when we sin, who looks at our sin. Hallelujah. He looks at our transgression, but he is also a loving God. Amen. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். Hallelujah. இந்த யோனத்தான் ஆண்டவர்கிட்ட தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம். All that he has to do is confess his sins. Hallelujah. Not just on his lips but from his heart. இந்த யோனத்தான் ஒன்று தான் செய்யணும், அவன் பாவத்தை அறிக்கை செய்யணும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அவன் பாவத்தை அறிக்கை செய்யணும், மனஸ்தாபப்படணும். So what did he do? He fell before the Lord and he said, Lord, I come like David. தாவீதை போல உம்முடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே இந்த யோனத்தான் என்ன செய்தானாம்? தேவனுடைய இரக்கத்தை நாடி நின்றானாம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். 51ஆம் சங்கீதத்தை திரும்பி எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 17வது வசனத்தை கவனிங்க. Come with me to Psalm 51 once again, and I call you to come to verse 17. Psalm 51. It says, the sacrifice of God are a broken spirit, a broken and contrite heart. These, O God, you will not despise. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. யாரு ஆண்டவர்கிட்ட நொறுங்கி உடைந்து வந்தா ஆண்டவரே நம்ம மன்னியுன்னு சொன்னா அவர் நிச்சயமாய் நம்மை மன்னிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்க. 3வது காரியத்தை நம்ம அந்த 51ஆம் சங்கீதத்தில் வசனம் 10, 11, 12 கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to go into Psalm 51 verses 10, 11 and 12, and we will learn the third truth from this portion. It speaks about David's renewal by God's grace. தாவீதின் புதுப்பிப்பு தேவனின் கிருபையால் என்றதை நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பாவம் செய்தவன் தான், தேவ மனுஷன் தான், ஆனால் பாவம் செய்தவன் தான். ஆனால் ஆண்டவர் அவனை தள்ளிவிடலை. எல்லாரும் அவனை தள்ளிவிட்டார்கள், ஆனால் ஆண்டவர் அவனை தள்ளிவிடலை. அவன் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. ஆனாலும் பிரியமானவர்களே, அவன் அன்றைக்கு தாவீதை போல தேவனுடைய ஆலயத்திலே விழுந்து பாவாரிக்கை செய்தபடியினாலே அன்றைக்கு ஆண்டவர் தாவீதை மன்னித்தார். தாவீது எப்படி தெரியுமா புலம்பினார் ஆண்டவர்கிட்ட? How did David cry to God? Look at verse 10 to 12. Create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast me away from your presence, and do not take your spirit from me. Restore to me the joy of your salvation, and uphold me with your generous spirit. Amen. கேப்போம். தேவனே, சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். முது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
இப்போ இந்த யோனாத்தான் தாவீதை போல பிரியமானவர்களே அவன் அறிந்து கொண்டான். ஆண்டவர் பாவ மன்னிப்பு மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, ஆனால் மீட்கிறவர். Our God is not only a God who forgives our sins, but He also restores us. Shall we say amen? Restores you once again to your glory. Amen. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை போ, பரவாயில்ல யோனாத்தானே உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் நீ போ என்று சொல்லுகிறவர் அல்ல. தாவீதே உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் நீ போ என்று சொல்லுகிறவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் நம்மை மன்னிக்கிறவராகவும் நம்மை மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோனாத்தான் ஜெபம் பண்ணிட்டு அந்த தேவ ஆலயத்தில் இருந்து அமைதியாய் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுட்டு அந்த சர்ச்சை விட்டு போயிட்டாரு. காலம் கடந்தது, நாட்கள் கடந்தது. இந்த யோனாத்தான் தேவனுடைய பலனை பெற ஆரம்பித்தான். You know, Jonathan, who was seated in the temple or in the church with the Bible, now after restoration, after God forgiving him and having the assurance of God's forgiveness, he leaves the house of the Lord, he leaves the sanctuary, knowing that he is forgiven, that he has received his joy from God. Amen. After days and months, he was restored slowly but surely. Amen. பிரியமானவர்களே, நாட்கள் கடந்தது. அவன் திரும்பியும் ஆண்டவரை துதிக்கிறவனாக மாறினான். வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. சிலர் அவனை உடனடியாக அவன் செய்த பாவ அறிக்கைகளை எல்லாம் பார்த்து ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் உடனே ஏற்றுக்கொள்ளல. There will be people who will immediately accept you. There will be people who will not accept you. They will be reluctant. But then time passed by when Jonathan was accepted. Shall we say amen? என் ஆண்டவருடைய பிள்ளைகளை, தாவீதையும் கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையை ஆண்டவர் தொடர்ந்து தாவீதுக்கு என்ன செய்தாராம், அவருக்கு என்று வைத்திருந்த அந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் உறுதிப்படுத்தினாராம். பிகாஸ் காட் நோஸ் we are only human. ஆண்டவருக்கு தெரியும் நாம் யார், நம் மனிதர்கள் என்று ஆண்டவர் அறிகிறார் என்று நாம் எல்லோரும் அறிந்து கொள்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வசனத்தோடு ஜெபிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். Come with me to Romans chapter 12 and come to verse 2. 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்துக்கு வருவோம். அங்கே வசனம் நமக்கு சொல்லுங்க. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that God that you may prove what is that good and acceptable and perfect will of God. நாம் கேட்போம். நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். என் பிரியமான தேவ பிள்ளையை, இந்த மாதம் முழுவதும் நம் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை என்று கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் இயேசு அவர் முதலாவது நம்மை அவருடைய இரக்கத்தின்படியே மன்னிக்க அவர் தேவனாய் இருக்கிறார். அப்புறம் மன்னித்த அவர் கிருபைகளுக்கு மேலே கிருபையை நமக்கு பொழிவார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, இப்போது கூட நாம் யாவரும் ஜெபிக்க போகிறோம். நான் எப்போதும் சொல்லுவேன், பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் தான் பாஸ்டர். ஜெபம் பண்ணும்போது தேவன் விளாவுகிற நேரம் கர்த்தர் நம் மத்தியிலே அவர் செய்வதை செய்ய வல்லவராக இருக்க. இட்ஸ் கோயிங் டு பி கம்யூனியன் சர்வீஸ் அண்ட் ஐ கால் ஆல் ஆஃப் யூ டு கம் டுகெதர் டு ப்ரே வித் மீ. கம், லெட்ஸ் ப்ரே டுகெதர். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம், ஒரு பாடல் பாடுவோம். உம்மை போல நல்ல தேவன்